நமக்கு அனுபவிக்கிறது எல்லாம் எந்திரிச்ச உடனே காணாமல் போய்விடுகிறது. ஆனால் நிஜத்துல இருக்கிறது திரும்பி திரும்பி இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நீங்க மாயை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்குதான் இங்க பதில் சொல்றாரு. அர்த்த கிரியைகளினால் திருஷ்யமானது சத்தியம் என்று சொல்வோமானால், நம்ம செய்யப்படுகின்ற செயல்களினாலும் பார்க்கப்படுகிற விஷயங்களினாலும் அனைத்தையும் வைத்து இது நிஜம் என்று சொல்வாயானால், கனவிலும் இதே போன்ற அனுபவங்கள் உனக்கு ஏற்படுகின்றன. அங்கவும் நமக்கு பசிக்கிறது, உணவு உண்கின்றோம், அழுகின்றோம், சுகப்படுகின்றோம், அனைத்தும் இருக்கின்றது. அங்கே இருக்கும் பொழுது அது நிஜமாக நமக்கு உணர்கிறது. அங்கே இருந்து வந்ததுக்கு பின்பு நமக்கு ஜாக்கிரத் என்ற ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது கனவு பொய்யாக இருக்கின்றதே தவிர, அங்கு இருக்கும் பொழுது அது உண்மையான உணர்வை மட்டும்தான் உனக்கு உண்மையான அந்த அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்தது. இப்ப இங்க வந்து விட்டாய், இங்கே வந்து இது உண்மை என்ற உணர்வோடு நீ இருக்கின்றாய். இது பொய் என்ற உணர்வு உனக்கு ஏற்படும் பொழுது இதன் மீது உனக்கு ஒரு பந்தமோ ஒரு இதுவோ இருக்காது. அதனாலதான் ஞானிகள் வந்து முக்தனாக இருக்கிறார்கள்னா, அவங்க பார்க்குற இந்த உலகம் மட்டும் மாயை இல்லை, நானே ஒரு மாயை தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நானே என்பது இல்லை என்ற ஒரு பொருள் கொண்டதுதான். நான் என்பது சித் ஸ்வரூபம் தான், எனக்குன்னு தனி ஐடென்டிட்டி கிடையாது. அதனால இதனால செய்யப்படுகின்றது எதுவாக இருந்தாலும் அதுக்கும் பொறுப்போ ஒரு பொருளோ அதுக்கு ஒரு அர்த்தமோ கிடையாது என்பதுதான் அவங்களுடைய ஸ்திதி. ஏனென்றால் இந்த ஜாக்கிரத்து உலகத்துல வாழ்றதும் ஒரு கனவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்ப இந்த கனவுல எது நடந்தா என்ன, எது எப்படி இருந்தால் என்ன, இது என்ன போகுதோ அந்த அந்த நாடகம் எப்படி நடக்கிறதோ அந்த நாடகத்தோடு சேர்ந்து நடத்தி விட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற உணர்வை தெரிஞ்சு அவங்க அந்த நாடகத்தை நடிக்கிறாங்க. நாம இந்த கனவுங்கிறது தெரியாம இது நிஜம் என்ற உணர்வோடு நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன இங்க இருந்து பார்க்கும்போது கனவை பத்தி நம்மளால இங்க இருந்து ஆராய்ச்சி பண்றோம். ஆனா கனவுல இருந்து ஜாக்கிரதை ஆராய்ச்சி பண்ண முடியுமானா முடியாது. கனவிலிருந்து ஜாக்கிரதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. இது ஒண்ணுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே இது நிஜம்னு நீ சொல்லிட முடியாது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றாருங்க. ரெண்டு அவஸ்தையிலும் நீ செயல்கள் செய்கிறாய், உணர்ச்சிகள் உனக்கு இருக்கின்றது, அனுபவிக்கின்றாய், மனம் செயல்படுகின்றது. இரண்டிற்கும் வித்தியாசம் கிடையாது. காலத்தின் அளவை பொறுத்து எதை பொறுத்தும் வித்தியாசம் கிடையாது. உன்னுடைய சூட்சும புத்தியினால் பாவனை செய்து பாரு, வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா என்று நீயே பாவனை செய்து உணர்ந்து அனைத்தையும் விசாரணை செய்து பாரு அப்படின்னு சொல்றார்.